அந்த கோபுரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த கோபுரத்துக்கு ஏதாவது சிறப்புகள்? 9, 11 நிலை கோபுரம் அது. அதில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டால், நான் பெரும்பாலும் நேரலை வர்ணனைக்கு கிளிக்கோபுரத்துக்கு பக்கத்தில் வானொலிக்கெல்லாம் நின்று அந்த நேரலை வர்ணனை செய்வேன். கிளி கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தை அங்கே பார்த்தா தான் எல்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, அந்த மகாதீபம் ஏற்றுகின்ற பொழுது பஞ்சமூர்த்திகள் அங்கே வந்து நிற்பாங்க. அப்போ தான் ஆடிக்கொண்டே அழகாக ஓடி வருவார் அர்த்தநாரீஸ்வரர். அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவத்தை ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், புதுமை புதுமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, ஆண் பெண் பாலின சமத்துவம். இதுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சமத்துவம், ஆண் பெண் ஒன்று. அதைத்தான் திருவண்ணாமலை சொல்லுகிறது. பாலின சமத்துவம், ஆணும் பெண்ணும் ஒன்று, அர்த்தநாரீஸ்வரர். அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்தால் தான் மகாதீபம் ஏற்றுவாங்க. அர்த்தநாரீஸ்வரர்னு சொன்னால் அவங்களுக்கு பழமை, பாலின சமத்துவம்னா புதுமை. அந்த புதுமையைத்தான் பழமை வடிவிலே இங்கே திருவண்ணாமலை போதிக்கிறது. என்ன சிறப்பு என்றால், இந்த தலத்திற்கு என்ன சிறப்பு என்றால், உமையம்மைக்கு இடப்பாகத்திலே இடம் கொடுத்தாரே சிவபெருமான், அது எங்கு நடந்தது? இங்கு நடந்தது, திரு அண்ணாமலையிலே நடந்தது. தவம் இருக்கிறார்கள். தவம் இருந்தவுடனே அந்த உமாதேவிக்கு என்ன கேட்கிறாள் உமாதேவி? நான் உங்களை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். பிரியாது இருக்குன்னா பக்கத்தில் உட்கார வச்சுக்கலாம்ல. உட்கார வைத்த உடனே என்ன ஆச்சு? நம்ம முனிவர் ஒருத்தர் வந்தார், தீவிர சிவபக்தர். அம்பாளே வணங்க மாட்டார். என்ன செய்தார்? அம்பாளும் சிவனும் உட்கார்ந்துருக்கிற போது நடுவில் பூந்து வந்தார். வண்டாகவே போயிட்டார். ஆமாம், அதை தான் சொல்ல வந்தேன். பக்கத்தில் உட்கார்ந்த உடனே அவர் வந்து பூந்து வந்த உடனே அவங்க நெருங்கி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டாக துளைக்க ஆரம்பிச்சு விட்டார். என்ன, எனக்கு நகர்ந்து உட்காருன்னா கேட்டு தொலைக்க மாட்டேங்கிறீன்னு வண்டாக துளைக்க ஆரம்பித்து விட்டார். அப்பொழுதுதான் உமாதேவி கேதார விரதம் என்ற தவம் இல்லை. அதுதான் கேதார கௌரி விரதம்னு சொல்றோம். அது இங்கதான் திருவண்ணாமலை. நிறைய விஷயங்கள் இருக்கு. திருவண்ணாமலை தீபாவளி திருநாள்ல அன்னைக்கு கொண்டாடுவாங்க இல்லையா, மகளிர் மட்டும். கேதார கௌரி பேருந்து இல்லை, விரதமும் கூட மகளிர் மட்டும். அந்த கேதார கௌரி விரதம் இருந்து தவம் இருந்து அண்ணாமலையாரை நோக்கி உண்ணாமலையம்மன் கேட்ட தவம் என்ன தெரியுமா? நான் உங்கள் பக்கத்தில் அமர்ந்தால் கூட வண்டாக வந்து தொலைத்து கொண்டு போய் விடுகிறார்களே, எனவே உங்கள் உடம்பிலேயே சரி பாதி எனக்கு இடம் வேண்டும்னு கேட்டாங்க. அப்பொழுதுதான் அர்த்தநாரீஸ்வரராக இடப்பாகம் உமாதேவிக்கு கொடுத்த இடம் திரு அண்ணாமலை. இப்ப நல்ல விஷயம் சொல்லிக்கங்க. கணவனுடைய மனதில் மனைவிக்கு முழு இடம் வேண்டும் என்றாலும் மனைவிடத்தில் முழுமையாக தான் இருக்க வேண்டும். அந்த வரத்தை அவரிடம் வாங்கி விடலாம். இங்க வரணும். அது மட்டும் இல்ல, திருமணம் ஆகவில்லை என்றாலும் திருவண்ணாமலைக்கு நேர்ந்து கொள்வார்கள். குழந்தை பேர் வேண்டும் என்றாலும் இதே திருவண்ணாமலை. ஏன் தெரியுமா? அதில் ஒரு புதுமை இருக்கு. எவ்வளவு புதுமைகள் திருவண்ணாமலையில். சாதாரணமான ஒரு ஆலயம் அல்ல அது. சாதாரணமாக எத்தனையோ 276 தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள்னு சொல்றோம். அதில் நடு நாட்டை சார்ந்த 22வது திருத்தலம் இது. ஆனால் இதில் என்ன சிறப்பு என்றால், நாம் இப்போ பாலின சமத்துவத்தை பற்றி அதில் பேசினோம். அதுபோல் இங்கே உருவமற்ற நிலையில் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதான் விஷயம். இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா என்று கேட்கின்ற பொழுது உருவம், அருவம், அருவுருவம் 3 நிலைகளில் சிவபெருமான் இருக்கிறார். அருவ நிலை என்றால் உருவமற்ற நிலை, அதுதான் அக்னி, ஜோதி நிலை. ஜோதி நிலை. அப்போ அரு உருவம் என்றால் என்ன? சிவலிங்கம். ஏன் அது மனிதனை போல இல்லை, ஆனால் ஒரு உருவம் இருக்கு. உருவம் இல்லை, அருவமும் இல்லை, மனிதர் இல்லை, ஆனால் உருவம் இல்லாமலும் இல்லை. எனவே சிவலிங்கத்திற்கு பெயர் அரு உருவ நிலை. அப்போ உருவ நிலை என்பது அண்ணாமலையார் அலங்காரம் பண்ணி அழகாக எடுத்துக்கொண்டு வருகிறார்களே. அப்போ அந்த அண்ணாமலையார் இந்த 3 நிலைகளிலும் இங்கே அண்ணாமலையார் காட்சி தருகின்றார். எனவே பாலின சமத்துவத்தை உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் இறைவன் இயற்கையாக மலையிலே, சாதாரணமாக மலையிலே இருக்கின்றவன் குமரன்னு சொல்லுவார் தொல்காப்பியர். சேயோன் மேய மைவரை உலகம்னு சொல்லுவார். எங்கெல்லாம் குன்றுதோறும் குமரன் குடியிருப்பான். ஆனால் இங்கே அப்பா இருக்கார், இங்கே சிவபெருமான் இருக்கார், அம்பிகை இருக்கின்றாள்,
அந்த 2 பேரும் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன். திருஞான சம்பந்தர் தேவாரம். உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் அண்ணாமலை எனும் பெயர் பெற்றவன். எனவே அண்ணாமலையை தொழ நம் வினைகள் ஓயுமேங்கிறாரு. யாரெல்லாம் அண்ணாமலையை தொழுகிறீர்களோ முந்தை வினை கிடையாதுங்கிறாங்க. மகாதிபத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ 21 தலைமுறைக்கு அவர்களுக்கு முக்தி கிடைக்கும்ன்றாங்க. 21 தலைமுறை உங்களால் 21 தலைமுறைக்கு முக்தி. 1000 அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த நினைத்தாலே முக்தி. அருமையான ஒரு சிந்தனை அது. அதாவது ஆலயங்களிலே பிறக்க வேண்டிய ஒரு ஆலயம்னு சொல்லுது ஆரூர். ஆரூரில் பிறந்தாலே முக்தி. இங்கு இறக்கணும்னா கங்கையில், அது மறுபிறவி கிடையாதுன்னு. ஆரூரில் பிறக்க, கங்கையிலே இறக்க, அப்புறம் தரிசிப்பதற்கு தில்லை நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் இல்லையா? அதுபோல நினைத்தாலே முக்தி தருவது அண்ணாமலை. ஏன்னா நம்ம பிறப்பதும் இறப்பதும் நம்ம கையில் இல்லை. தரிசிப்பதற்கு நாம் காசு செலவு பண்ணிட்டு சிதம்பரத்துக்கு போகணும். ஆனால் நினைத்த உடனே அருள் தருகின்ற ஒரு பெருங்கடவுளாக அண்ணாமலையார் இருப்பதால் தான் ஆண்டுக்கு ஆண்டு அண்ணாமலையாரை காண்பதற்கும் கிரி வலம் வருவதற்கும் கூட்டம், பக்தர்களுடைய கூட்டம் பெருகிக்கொண்டே வருகிறது. மக்கள் கூட்டத்தில் திருவண்ணாமலை செல்ல முடியவில்லையே என்று வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய பக்தர்கள் இந்த நேரத்தில் அவரை நினைக்கும் போதே சென்றவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அத்தனை பலனும் நினைக்கிறவர்களுக்கு இன்னும் கூடுதலாகவே கிடைத்துவிடும். அந்த பாக்கியம் நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக உங்களுடைய அரும்பெரும் கருத்துக்கள் மூலமா இன்னும் அதிகமாகவே, ஏன்னா அதில் உள்ள தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் மரங்களை பார்ப்பாங்க, பழங்களை பார்ப்பாங்க, பூக்களை பார்ப்பாங்க. இவற்றையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய வேர் போன்றது பல உண்மைகள். அந்த வேரினுடைய உண்மைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.